மனித வாழ்வு இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததாகும். இல்லறத்திலும் புறவரத்திலும் இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், சவால்கள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தையும் உள்ளடக்கியதேயாகும். வெற்றி பெற விரும்புபவர் தோல்விகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் மாவோ சொல்வார். இறையடைத்தல் நமது பங்கில் மேலும் பெருக வேண்டும் என்றும், நமது பங்கில் பிறந்து வளர்ந்து அருள்பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருள்பணியாளர்கள் புறவியர்களும் தங்களின் பணி வாழ்வில் சந்திக்கும் சவால்களை இறைவனோடு இணைந்து சந்திக்க வேண்டும் என்று சிறப்பாக கொண்டாடுவோம். நமது பாதுகாவலர் சிறு வயதில் இறை அழைத்தலை உணர்ந்து ஏற்றவராகவும் அந்த அழைத்தல் வாழ்வில் அவர் பல சவால்களை சந்தித்தார் என்பது வரலாற்று உண்மையாகும். இறைவனை அதிகமாக அன்பு செய்ததாலும் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததாலும் அவர் அனைத்து சவால்களையும் பொறுமையோடு சந்தித்து வெற்றி பெற்றார். நாமும் நமது வாழ்வில் நம் புனிதரைப் போல இறைவனோடு இணைந்து அனைத்து சவால்களையும் சந்தித்து வெற்றி பெற தேவையான அருளை தர வேண்டும் என்று நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் தெரேசா வழியாக கொண்டாடுவோம். நமது பிள்ளைகள் நாகரிக மோகம், கலாச்சார சீர்கேடு, மது, போதை, நுகர்வு வெறி, சிற்றின்பம், அழைத்துச் செல்லும் பேராசை சிற்றழிவுகள் போன்ற பிடிகளிலிருந்து விடுதலை அடைந்து இறை அழைத்தலை உணர்ந்து இறை பணி ஆற்ற வரப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் பெருமிதங்களுடன் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்மை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அடைந்து
ஆனந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதுகாவலரான இந்த குழந்தை பெருசாக இன்று அவரது பரிந்துரையால் இறையோடு நாம் அனைவரும் வந்து கூடியிருக்கின்றோம். நமது வேண்டுதல்களை அவரது காரணங்களில் வைத்து அவர் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். முதலாம் வீட்டில் வைத்திருக்கும் சிறுமலரை குழந்தையை சிறுமலரை முதல் வாசகம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமை வேண்டாம், எனக்கு தேவையான உணவை கொண்டு தந்தருளும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யன் ஆவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதே. நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அவள் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தாலும் நான் உண்மை எனக்கு தெரியாது என்று வந்தது ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி
என் கடவுளின் திருப்பெயருக்கு ஈடு பதிலிக்க நேரிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் அல்லது உன் நாளைக்கு உன் வாக்கிய விளக்கு பொய்வழியை என்னை விட்டு விளக்கியாலும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீ திருவாய் வளர்த்த சட்டம் ஆயிரக்கணக்கான வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது அல்லவே என் ஆண்டவரை என்றென்றும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உன் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழியிலும் நான் கால் வைக்காது பாடுபடுகிறேன் அல்லவே உன் நியமங்களால் நான் முன்னறிவு பெறுகின்றேன். ஆகவே நான் பொய்வழிகள் அனைத்தையும் நான் நினைக்கின்றேன். பொய்யை எடுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொள்கின்றேன் அல்லவே நூற்றாண்டு செய்தி பிரிவு 9 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடனதும் உயிரோடு பிணிக்கிருக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயும் தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படித்துள்ள தூசியை உதவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய ராமதாமியான குழந்தை நாளில் இரண்டாவது நாளில் இறை அழைத்தலுக்கு வரும் சவால்களை சந்தித்து நம் மனிதர் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அதே சமயத்தில் இந்த தினம் சிறப்பு பிள்ளைகளின் விழாவாகவும் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்வில் பல
பல்வேறு நிலைகளில் பல்வேறு பருவங்களை நாம் கடந்து வருகிறோம். குழந்தை பருவம், அதன் பிறகு இளமை பருவம், நடுத்தர வயது, முதிர்ந்த வயது, மிகவும் முதிர்ந்த வயது, ஒவ்வொரு பருவமாக நாம் கடந்து வருகின்றோம். அந்த ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நாம் பெறுகின்றோம். ஒரு வயதில் ஒரு பருவத்தில் நாம் பெறுகின்ற அனுபவத்தை வைத்து அடுத்த பருவத்திற்கு நாம் கடந்து செல்கின்றோம். பொதுவாக அடுத்த பருவத்திற்கு நாம் கடந்து செல்கின்ற பொழுது கடந்த காலத்தை நினைத்து ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அல்லது கடந்த காலத்திற்கு நிகழ்ந்த கசப்பான நினைவுகளை நினைத்து வருத்தப்படுகிறோம். பொதுவாக நாம் அந்த வயதில் அந்த பருவத்தை வாழ்வதை விட்டுவிட்டு ஒன்று கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த நாளில் நாம் இந்த அனுபவத்தை முழுமையாக பெறுகின்றோமா, அல்லது அந்தந்த பருவத்தை நாம் சரியான விதத்திலே வாழ்கின்றோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குழந்தை பருவத்தில் பொதுவாக அந்த பருவம் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாத பருவம். ஒரு திரைப்படப்பாளர்கள் வாழ்க்கையை 8 பிரித்து சொல்லி சொல்கிறார். ஆனால் ஒருவர் சொல்கிறார், வாழ்க்கையை 8 10 நாம் பிரிக்க வேண்டும். அவ்வாறு 10 பிரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு 10 வயதுக்கு ஒவ்வொரு விதமான நிலையை சொல்கிறார். அதாவது 10 பாடித்திரி, 10 வயது வரை எந்த விதமான கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விளையாட்டு, படிப்பை பற்றி கூட கவலை இல்லை. எப்பொழுதும் அந்த விளையாட்டு வருவோம். இதற்கு சின்ன பசங்க யாரு, குழந்தைங்க யாரு, குழந்தைங்க யாரு கிடையாது. சின்ன குழந்தைங்க சொன்னாங்க, பொதுவாக சின்ன பிள்ளைகளே நாம் சொல்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்க யாரு நடக்கும், ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேசியிருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. அவர் எழுதி சொன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் குழந்தை, எந்த வயதிலும் நான் குழந்தையாக இருக்க ஆசைப்படுகிறோம். அதாவது இந்த 10 பிரிக்கின்ற பொழுது 10 பாடித்து 10 வயது வரை மகிழ்ச்சியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பாடித்திருக்கின்ற வயது. 20 இளவேணி என்று சொல்வார்கள். இளவேணி என்று சொன்னால் என்ன? வேணில் காலம் அப்படின்னு சொன்னாங்க. வேணில் காலம், வெயில் காலம். இளவேணினாங்க இளமையான வெயில், அதாவது நல்ல ஒரு இதமான ஒரு வெயில் அடிக்கின்ற காலம் தான் இளவேணி காலம். அந்த இளவேணி காலத்தில் தான் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் மிக அழகாக உருவும். 20 இளவேணி என்று சொல்கின்ற பொழுது அந்த 20 வயதுகளில் 10 முதல் 20 வயது வரை மிகவும் ஒரு இதமான பருவம். அதாவது குழந்தை பருவம், விளையாட்டு பருவம். அந்த 10 முதல் 20 வயது வரை இளவேணி நன்றாக நாம் பூத்து பருவம். 30 முறுக்கு என்று சொன்னால் சாப்பிட முறுக்கு கிடையாது. அந்த 20 வயது முதல் 30 வயது வரை ஏதாவது சொல்கின்ற பொழுது உடனடியாக போகணும். பார்த்துக்கிறீங்களா? அந்த 20-30 வயசு வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கோபம் வரும். அந்த தன்னுடைய வழியிலேயே அவர்களை செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். 30 முறுக்கு, 40 நாய். அதாவது 30 வயது முதல் 40 வயது வரை, பொதுவாக அந்த 20 முதல் 30 வயது வரை திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த 30 முதல் 40 வயது வரை நாய்ப்படாத மிகவும் கடினப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணி நிறைய பணி செய்கின்ற அந்த காலம். நாய்ப்படாத பாடு. அந்த 40-10 ஆண்டுகளில் எவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளை செய்வார்கள். 50 ஐயம்.
என்று சொல்கின்ற பொழுது ஐயம் தான் சந்தேகம். ஐயம் என்று சொன்னால் சந்தேகம். அதாவது நான் இந்த உலகத்தை ஏன் பிறந்தேன்? 40 வயசு வரைக்கும் நான் என்ன சாதிச்சேன்? இந்த 40 வயது முதல் 50 வயது வரை சிந்திக்க தொடங்குவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நான் சாதித்து விட்டேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் குறிக்கோளை நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததை நான் சாதித்து விட்டேன். நான் என்னுடைய குறிக்கோளை, என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்ன, அர்த்தம் என்ன என்று தன்னுடைய வாழ்க்கையை அந்த வயதில் தான் ஆராய்ந்து பார்த்தார்களாம். அல்லது அந்த 20 முதல் 50 வரை நான் என்ன சாதித்து விட்டேன், அல்லது என்ன சாதிக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை, அந்த குறிக்கோளை நான் அடைந்து விட்டேனா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. 50 ஐயம், 60 ஆக்கம். அந்த ஐயம் வந்த பிறகுதான் நான் என்ன சாதித்து விட்டேன் என்று அந்த ஐயம் வந்த பிறகுதான் வாழ்க்கையில் நான் எதையாவது சாதிக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமாக நான் எதையாவது செய்ய வேண்டும், எனக்கோ அல்லது என்னுடைய குடும்பத்திற்கோ நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த வயதில் தான் வருவதெல்லாம். 50 முதல் 60 வரை. ஆனால் அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆகிடும். 60 ஆக்கம், 70 ஏக்கம். ஏக்கம் என்று சொல்கின்ற பொழுது அந்த 70 வயதில் தான் யாராவது தன்னை கவனிக்க மாட்டார்களா, அல்லது யாராவது தன் மீது அன்பு செலுத்த மாட்டார்களா, திருமணம் செய்த என்னுடைய பிள்ளைகள் இவ்வாறு என்னை கவனிக்காமல் இருக்கிறார்களே என்ற ஒரு விதமான ஏக்கம், வாழ்க்கையின் மீது ஏக்கம். நான் இதுவரை என்ற வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அந்த வாழ்க்கையில் நான் எதையாவது சாதித்திருக்கிறேனா, வாழ்ந்திருக்கிறேனா, அல்லது பிள்ளைகளின் மீது எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். இதற்கு காரணம் என்ன? 70 ஏக்கம், 80 மயக்கம். அதாவது 70 வயதுக்கு மேல் வந்து சரியாக மூளை வேலை செய்யாது. நிறைய வயதானவர்களுக்கு நீங்கள் பேசி பாருங்கள். அது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அவர்களுக்கு மறந்து போய்விடும். சொன்னது ஒரு முறை சொன்னது அடுத்த முறை மறந்து போய்விடும். திரும்ப திரும்ப அதையே சொல்வார்கள். 80 வயது மயக்கம். எந்த அதாவது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை அசைப்போட்டு கொண்டு அதை பழையதை நினைப்பார்கள், இதை மற்றவர்கள் சொல்வார்கள், கதை பேசிக் கொண்டிருப்பார்கள். 80 மயக்கம், 90 தூக்கம். 90 வயதில் அந்த இறப்புக்காக தங்களையே தயார் செய்திருக்கிற நேரம். நான் சொல்றதை ஞாபகமா? 10 பாடித்திரி, 20 இளவேலி, 30 முறுக்கு, 40 நாய், 50 ஐயம், 60 ஆக்கம், 70 ஏக்கம், 90 தூக்கம். 90 வயதுக்கு மேல் தாண்டுபவர்கள் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும், அதாவது ஒவ்வொரு வயதான மனிதரும் இந்த பருவங்களை கடந்து வந்தவர்கள் தான். அதிலே மிகவும் உண்மையான பருவங்கள் 2 தான். அந்த சிறுவர்களாக சிறுவர் சிறுமிகளாக இருப்பது, அதன் பிறகு அந்த இளமை பருவம், திருமணம் ஆகின்ற வரை அந்த பருவம் மிகவும் இனிமையான பருவம். இளவேலை காலம் வரை மிகவும் அருமையாக இருக்கும். அதன் பிறகுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். இந்த இளம் வயதுக்குள்ளாக நாம் எதை அடைய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த இளம் வயதில் எதிர்காலத்தை கொண்டு சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் நான் என்னவாக மாறப் போகிறேன் என்பதை, எதிர்காலத்தில் என்ன சாதிக்கப் போகிறேன் என்பதை அந்த வயதிற்குள்ளாக நாம் முடிவு செய்ய வேண்டும். அவ்வாறு முடிவு செய்யாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை தரமாறி போகிறது. அந்த வயதில் நாம் சேர்க்கின்ற நண்பர்கள், நாம் எடுக்கின்ற முடிவுகள், இதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கிறது. ஆக இந்த வயதில் நாம் எதை செய்கிறோம், எதை நம்முடைய மனதை உருவாக்கிக் கொள்கிறோம், எதிர்காலத்தில் நாம் என்னவாக மாறப்போகிறோம் என்ற ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னால், நம்முடைய இந்த பருவத்தில் தான் அந்த இறை அழைத்தல், அந்த இறை அழைத்தலை ஒரு சவால்களை நாம் சந்திக்க நம் விடுதலைக்கு நாம் சிந்திக்கிறோம். அந்த இளம் வயதில் தான் நம்முடைய இறை அழைத்தலை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த 10வது முடித்த பிறகு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த இறை அழைத்தல் முன்னாமுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த இறை அழைத்தலை அவர்கள் தேர்ந்து பெறுவதற்கு உதவி செய்கிறார்கள். ஆக இந்த சமயத்தில் தான் நம்முடைய வாழ்வில் அந்த இறை
வருவாங்க, குருக்களும் கண்ணியர்கள் அந்த இறையிடத்தில் உறுப்பினர்கள் வருவார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த இறையிடத்திற்காக தங்களை தயாரித்து செல்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். நம்மளாம் வந்து சாமியாராக காசு சுகாதாரம் கேட்டாங்க, எல்லாரும் போட்டி போட்டு கை தூக்குவார்கள். இப்போ நாங்கள் எத்தனை பேர் சாமியாராக சொல்லும் பாருங்க. கையை கேட்க மாட்டாங்க, தலையில் கேட்கிறோம். நாங்கள் கையை தூக்க மாட்டாங்க, தலையை கேட்கிறோம். எத்தனை பேர் சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க. இது வந்து இந்த எண்ணங்களுடைய இந்த எண்ணங்களுடைய உள்ளத்தில் ஊட்டி இருக்கிற பொழுது வளர்த்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே இந்த வயதில் இந்த பருவத்தில் அந்த 11 பருவத்தை கடந்த பிறகு நம்முடைய இறை இழைத்தலை உணர வேண்டும். அவ்வாறு இறை இழைத்தலை உணர்ந்த பிறகு அதற்காக தயாரிக்க வேண்டும். அந்த இறை இழைத்தலுக்காக தயாரிக்கின்ற பொழுது எத்தனையோ சவால்கள். இன்றைய காலகட்டத்தில் அந்த இறை இழைத்தலை உணர்வதும் கடினமானது, அந்த இறை இழைத்தலை ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாரிப்பதும் கடினமானது. அல்லது அந்த குருவாக கண்ணீராக மாறிய பிறகு அதன் பிறகு வருகின்ற சவால்களை எதிர்கொள்வது அதை விட கடினமானது. ஒரு குருவாகவும் கண்ணீராகவும் வாழ்வது என்பது மிகவும் கடினமானது, மிகவும் சவாலானது. குடும்பங்களில் வருகின்ற அந்த கஷ்டங்களை விட இதில் வருகின்ற கஷ்டம், முதல் கஷ்டம் தனிமை. குருவாக கண்ணீராக இருக்கிற பொழுது தனிமை. அதன் பிறகு ஊரில் இருக்கிற பொழுது அனைவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அந்த பொருள் பொதுசாக வந்து சார்பாக இருக்கிறவர்கள் இருப்பார்கள், எதிராக இருப்பவர்கள் சிலர் இருப்பார்கள். யார் வந்தாலும் எல்லாரையும் அது ஒரு சவாலான காரணம். அதன் பிறகு இந்த வாழ்க்கை இறுதி வரை அதை நிலைத்திருப்பது என்பது அதை விட கடினம். அந்த இறை அழைத்து தங்களை தயாரிக்கின்ற பொழுது அதை விட்டு வேலை செல்பவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். உதாரணமாக நான் 8ஆம் வகுப்பில் இந்த இறை முகாம் சென்று அதை கலந்துவிட்டு அதன் பிறகு நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது மொத்தம் 30 பேர் இருக்கும். அந்த இறை அழைத்தல் அந்த விடுதல் சொல்லுவாங்க, இந்த மைனஸ் இடம்பெறும் மடத்திற்கு செல்வதற்கு 30 பேர் இருந்தோம். ஆனால் அந்த 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த இடம்பெறும் மடத்திற்கு செல்வதர்கள் 18 பேர். அந்த 12ஆம் வகுப்பு முடித்த உடனே 12 பேர் சென்றிருக்கார்கள். அந்த 18 பேரில் கல்லூரி முடித்த பிறகு ஒரு சிலர் விளைவித்தார்கள். இறுதியாக அந்த 30 பேரில் குருவாக திருமணப்படுத்தப்பட்டவர்கள் 7 பேர். அந்த 7 பேரில் குருவான பிறகு 2 பேர் சென்றிருந்தார்கள். 5 பேர் மட்டுமே இதுவரை நிலைத்திருக்கிறோம். எனவே இவ்வாறு இறை அழைத்தல் என்பது இறைவன் நமக்கு செல்கின்ற கொடை. அதை உணர்வது கடினம். அந்த இறை அழைத்தலில் நிலைத்திருப்பது கடினம். அந்த இறை அழைத்தலை இறுதி வரை வாழ்வது கடினம். இவ்வாறு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையானது இந்த இறை அழைத்தலில் இருக்கிறது. ஆனால் அந்த இறை அழைத்தலை உணர்கின்ற பொறுப்பு நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இறை அழைத்தல் என்று சொல்கின்ற ஒரு குருவாகவோ கண்ணியராகவோ இருந்து பணி செய்வதில் நாம் இறை அழைத்தல் என்று சொல்கிறோம். அது பொதுவாக அழைத்தல் என்று சொல்கின்ற எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த அழைத்தல் என்பது எந்த விதமான அழைத்தலாகவும் இருக்கலாம். இந்த அழைத்தல் ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியாளராகவோ அல்லது ஒரு எந்த ஒரு பணியாகவும் இருக்கலாம். எல்லா பணிகளுமே அழைத்தல் தான். அதிலே அந்த இறை அழைத்தல் என்பது இறைவனுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து அந்த இறை அழைத்தல் பணிகளில் ஈடுபட்டு நாம் தொடர்ந்து செய்கிறது. அந்த இறை அழைத்தலிலே நிலைத்திருப்பது இன்றைய நற்செய்தி வாசகமானது இந்த இறை அழைத்தலில் வருகின்ற சவால்களை அருமையாக லூக்கா நற்செய்தியாளர் விவரித்திருக்கிறார். இயேசு தன் சீடர்கள் 12 வரையும் தன்னிடம் வரவழைத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பணி, மிக முக்கியமான பணி 2 பணிகள் தான். ஒன்று நற்செய்தியை பறைசாற்றுவது, 2 நோய்படிகளை குணமாக்குவது. இந்த 2 பணிகள் தான் இன்றைய நற்செய்தியில் நற்செய்தியாளர். அதாவது அங்கே இருந்த அவரை பின்பற்றிய சீடர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்கள் கூட இருந்தார்கள். அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்கள் 12 உலகத்தினுடைய திருத்துவர்களாக இருந்து கொண்டு அந்த 12 மட்டும் இத்தகைய ஒரு பொறுப்பை அதிகாரத்தை கொடுத்துள்ளார். நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நோய்படிகளை குணமாக்குங்கள் என்ற அந்த 2 பணிகளை கொடுத்து
அந்த பணிகளை செய்து செல்கின்ற பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும், அதாவது அவருடைய தேவைகள் என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும். அவர்கள் சுமந்து செல்வது என்பது நற்செய்தியை மட்டுமே ஒழிய தன்னுடைய உடைமைகளை சுமந்து செல்லக்கூடாது. பயணத்திற்கு கைத்தடியோ பையோ உணவோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அதாவது செல்கின்ற இடத்தில் அவர்களுக்கு இதை பராமரிப்பை அவர்கள் உணர வேண்டும். அவர்களுடைய பொருட்கள் அவர்கள் எடுத்துச் செல்கின்ற பொருட்கள் அவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அணிந்திருக்கின்ற அங்கி கூட ஓர் அங்கி, அணிந்திருக்கின்ற அங்கியை தவிர ஓர் அங்கி போதும். ஒரு அங்கியை சொன்னால் அங்கி அல்ல, மாணவர்கள் அணிகின்ற உடை, ஒரு உடை மட்டும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். அனைத்து கைத்தறி கூட தேவையில்லை. ஏனென்றால் அந்த கைத்தறி என்பது அந்த காலத்தில் பயணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான, அவர்கள் பயணம் செய்கின்ற பகுதியான ஒரு பாதையான பகுதி, அங்கே கொடிய விலங்குகள் இருக்கலாம், அல்லது எத்தனையோ இடர்கள் இன்னல்கள் ஏற்படலாம். அதற்காக அவர்களுக்கு கைத்தறி தேவைப்பட்டது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொதுவாக செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது, பணம் பை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஆனால் அது கூட தேவையில்லை. ஒருவேளை அவர்கள் அந்த பணத்தை சுமந்து செல்கின்ற பொழுது, பணத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது வழியிலே அவர்கள் தாக்கப்படலாம், அந்த பணத்திற்காக அவர்கள் தாக்கப்படலாம். நல்ல சமாரிய உறவையில் இவ்வாறு வழிபோக்க ஒருவரை கண்டர்கள் வழியை அடித்து அவரை முற்றுதாக சென்ற நிகழ்வை அவர் சொல்கிறார். இதுபோன்று அவர்கள் செல்கின்ற பொழுது அந்த பணம் அவர்களுக்கு தடையாக இருக்கலாம். அவர்கள் அந்த சுமந்து செல்கின்ற அந்த கைத்தறி ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு சுமையாக இருக்கலாம். உணவு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த உணவை சுமந்து செல்கின்ற பொழுது இந்த பாலைவனத்தில் கேட்டுக் போகலாம், அது அருளாதவர்களுக்கு சுமையாக தோன்றலாம். ஆகவே சுமையற்ற ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும். நற்செய்தியை சுமந்து சென்று அவர்கள் செல்கின்ற இடங்களில் அங்கேயே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். அங்கே தங்கியிருக்கின்ற இடத்திலே உங்களுக்கு அந்த பராமரிப்பின் மூலமாக அவர்கள் உணவு கொடுப்பார்கள். அந்த வீட்டில் தங்கியிருங்கள், வேலையாளர் உங்களுக்கு உரிமையுடையவர் என்று சொல்வது போல நீங்கள் செல்கின்ற இடத்தில் உங்களுக்கு உணவு அளிக்கப்படும். ஆகவே இது எதையும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். அவ்வாறு நீங்கள் அந்த சுமையை எதையும் எடுத்துச் செல்லாத பொழுது நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வல்லமை, நோய் நொடிகளை குணமாக்குகின்ற வல்லமையானது உங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக உங்களுடைய ஊசியை கட்டிவிடுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இவ்வாறு அந்த பணியாளர்கள் செல்கின்ற பொழுது இதை அழைத்ததை ஏற்று அந்த பணியாளர்கள் செல்கின்ற பொழுது, இதை பணியாளர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு இறைவனுடைய பராமரிப்பு இருக்கும். அந்த பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்களுக்கான சாபமும் இருக்கும். அவர்களுக்கு எதிராக அவர்கள் கால் தூசியை உதவிவிடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் அந்த தூசிக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார். சகோதர சகோதரி, இதே பணியானது அந்த பண்டிகை திருத்துதலுக்கு சிலருக்கு அளிக்கப்பட்ட பணி நம்மிடம் நமக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை பறைசாற்ற வேண்டிய பணி ஒவ்வொரு கிறிஸ்தவ குடிமகனுக்கும் இருக்கின்றது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பணி வீட்டிலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக சென்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்கின்ற இடத்தில், வாழ்கின்ற சூழலில் அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்வாகவும் வார்த்தையாகவும் அறிக்கையிட வேண்டும். அந்த வாழ்வாகவும் வார்த்தையாகவும் அறிவிக்கின்ற பொழுது நாமும் இந்த நற்செய்தியை கூறுபவர்களாக இருக்க முடியும். ஒருவேளை நமக்கு அந்த இறைவனத்தை உணர முடியவில்லை என்று சொன்னால், அந்த குருவாகவும் கண்ணீராகவும் இருந்து இறைப்பணி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்து இந்த இறைப்பணியை ஆற்ற வேண்டிய கடமையானது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. நிறைய சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த அழைத்தலை உணர்கின்றோம். இறைவன் நமக்கு நம்மை எதற்காக அழைக்கின்றார்? ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நாம் சிறப்பாக செய்கின்ற பொழுது இந்த இறை அழைத்தலானது நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறது. அந்த இறை அழைத்தலை உணர்ந்து அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் நமக்கு அழைத்து விடுகின்றார். நம்முடைய அழைத்தல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைத்தல், ஆசிரியராகவோ கண்ணியராகவோ குருவாகவோ அல்லது மருத்துவராகவோ பொறியாளராகவோ அல்லது எனக்குரிய பணியாளராக யாராக இருந்தாலும் அவரவருக்கேற்ற பணியை சிறப்பானவர்களை ஆற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் இந்த இறைவனுடைய அழைத்தலில் பங்கு பெறுகிறோம்.
சாட்சிகளாக விளங்க தொடர்ந்து குழந்தை சம்பவமாக நாம் வரவேற்போம். நம் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரசா வழியா எல்லாம் இறைவனிடம் நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எழுப்புவோம். என் திருத்தந்தை ஆயர்கள் மறைப்பணியாளர்கள் அனைவரும் உமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அவரை தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். காட்சி, எளிமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற சிறுமலரின் சிறு வழியில் வாழ்ந்து அவற்றில் உமது இருப்பை கண்டுணர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் உம் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகமெங்கும் எடுத்துரைக்கும் எம் திருத்தூதர்களாக வாழவும் எங்களின் இயலாமை மற்றும் பலவீனங்களில் உமது பேரன்பு மற்றும் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து உம்மையே சார்ந்திருக்க வரமருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உம்மை முழுமையாக நம்பாத எல்லா சகோதர சகோதரிகளும் நாங்கள் உமது பேரன்பை எடுத்துச் சொல்லி நம்பிக்கையின் ஊற்றுகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எம் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களின் மீது உமது பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டி அவர்களை மன்னித்து உமது வான்மீட்டில் சேர்ந்தருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித திரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேர்தலுக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலிகளால் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எடுத்துக்காட்டை பின்பற்றி இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எவ்வளவு பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை இழந்திருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடல் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று அவருக்குரியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. உடனே இரவிலிருந்து அருளிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதற்கு பெற்று பருவங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு மொத்தத்தையும் மீட்படைக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு கோடியினுடைய தகுந்தவர்களை நாங்கள் எதிர்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆகவே உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு ஏழு அவையை நினைவு கூறுகிறது. இவர் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிவாரம் ஜான் ராபர்ட், எல்லாருக்கும் இளைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிலையில் செய்கிறது. மேலும் வீட்டெழுமை நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக விளைவுகள் ஏற்றெழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கணித்தாயார் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலியான இந்த குழந்தை திரேசா, உலகம் சுதந்திரராய் இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வு உங்களுக்கு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் வரமுள்ள உண்மை கொண்டாடும்.
இதோ இறைவன் செம்மறியில் உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் கொண்டோம் உடைய திருமண உடலும் ரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித குழந்தை தெரேசாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான கிணறு நாங்கள் வளரவும் விண்ணுலகில் முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்றியறிதல். நமது நன்றியாகும் புகழுடையாகும் தேவனின் ஆட்சியை எவ்வகையிலும் ஏற்றிருக்கிறார் எனினும் அதன் நம்பிக்கை வாழ்வில் கட்டியெழுப்ப உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிடம் நமது பாதுகாப்பை குழந்தை தெரேசா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும்